நிறுத்துங்கள் நாராயணா, நிறுத்துங்கள் நாராயணா, நிறுத்துங்கள் நாராயணா, நிறுத்துங்கள் நாராயணா. மகாதேவா, தாங்களா? ஆம் நாராயணரே, நானேதான். நான் காரணம் இல்லாமல் எங்கும் செல்ல மாட்டேன். இங்கு என் கடமை அழைத்தது, அதுவும் ஒரு காரணமாகும். உங்களுக்கு வந்த சங்கடத்திற்கு உங்களுடைய நண்பன், உங்களுடைய இந்த சகா தன் நண்பனின் கடமையை செய்ய வந்திருக்கிறான். உலக நலனின் உங்கள் காரணத்தை முடிப்பதற்காக வந்திருக்கிறேன். உங்களுக்கு துணை புரிய வந்திருக்கிறேன். தேவைப்பட்டு காரணம் என்னை அழைத்தாலே இந்த சிவன் நிச்சயமாக வருவான். இந்த உலகை காப்பவர் தன் கடமையை செய்யும் பொழுது உலகத்தை சங்காரம் செய்பவன் தன்னுடைய கடமையை மறந்துவிடக் கூடாதல்லவா? உலகத்தில் நடக்கும் இந்த வேதனைகளை நீங்கள் ஏன் தனியாக சமாளிக்கிறீர்கள்? 3 தேவர்களில் நானும் ஒருவர். என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைதான். அந்த சங்கை என்னிடம் கொடுங்கள் நாராயணா. இந்த காலக்கூட்டு விஷத்தை நான் பருகுவேன், நான் பருகுவேன், நான் பருகுவேன், நான் பருகுவேன். வேண்டாம் மகாதேவா, தாங்கள் என்னை முன்பே எச்சரித்தீர்கள். இந்த மந்தனம் சரியல்ல என்று கூறினீர்கள். ஆனால் இது என் முடிவாக இருந்தது. தேவர்களுக்கு சுகத்தையும் செல்வத்தையும் வழங்குவது என் கடமையாகும். லக்ஷ்மியை மீண்டும் அடைவது என்னுடைய தர்மமாகும். உத்தேசம் என்னுடையது என்றால் அதற்கான கடமைகளையும் நானே செய்ய வேண்டும். நாராயணரே, உங்கள் கூர்ம அவதாரத்தில் ஏற்கனவே உங்கள் கடமைகளை செய்துவிட்டீர்கள். வேதனையை அனுபவிக்கிறீர்கள். இந்த சமுத்திர மந்தனம் முழுமையடைவது உங்கள் பொறுப்புதானே நாராயணரே? நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யுங்கள். நானோ அனைத்தையும் அழிப்பவன். அதன் காரணமாக இந்த காலக்கூட்டின் கொடிய விஷத்தை நான் முழுமையாக பருகுவேன்.
வேண்டாம் மகாதேவா, தங்களை இவ்வளவு பெரிய சங்கடத்தில் ஆழ்த்த முடியாது. நாராயணரே, 3 தேவர்களுக்கென்று கடமைகள் இருக்கிறது. பிரம்மதேவரோ உருவாக்குவார், நீங்கள் காப்பீர்கள். அப்பொழுது யார் அழிப்பது? தாங்கள். ஆம், தாருங்கள் நாராயணரே, எனக்கு சேர வேண்டியதை கொடுத்து விடுங்கள். இந்த கொடிய விஷத்தை நான் தான் பருக வேண்டும். தாருங்கள் நாராயணரே. ஓம் த்யம்பகம் யஜமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம். ஓம் த்யம்பகம் யஜமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம். உர்வாருகமிவ பக்தனாத் மிருத்யுர்முக்ஷ்யமாம்ருதாத். எத்தனை சுலபமாக தன் சங்கடத்தை நாராயணர் மகாதேவனிடம் ஒப்படைத்து விட்டார். ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய மகாதேவர் அவர் இந்த ஆழக்கூட் விஷத்தை பருகினால் அதன் பிறகு அவருடைய அடையாளமும் எல்லா இடத்திலிருந்தும் அழிந்து போய்விடும். மகாதேவனின் அழிவிற்கு நாராயணர் காரணமாகப் போகிறார். உங்கள் அன்பும் கடமையும் எனக்கு நன்றாக தெரியும் நாராயணரே. ஒரு சிறு வேண்டுகோள். இந்த விஷத்தை நான் முழுமையாக பருகும் வரையில் நீங்கள் என்னை தடுக்கக்கூடாது. இதன் பிறகு இந்த உலகம் உன்னுடைய அன்பை நினைக்காது, உன்னுடைய சுயநலத்தைத்தான் பார்க்கும். இந்த சுயநலம் இந்த உலகத்திலிருந்து எங்கள் மகாதேவரை அழித்து விட்டது. நீங்கள் தான் அனைத்தையும் பறித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மரியாதை, உங்கள் அடையாளம் அனைத்தையும் இழக்குகிறீர்கள். காலக்கூட்டு விஷத்தை விட கொடுமையான விஷம் உங்கள் மனதில் இருக்கிறது. காலக்கூட்டு விஷத்தை எவ்வாறு அழிப்பது என்று நாராயணரும் மகாதேவரும் முடிவெடுத்துக் கொள்வார்கள். ஆனால் உங்கள் மனதில் இருக்கும் பழிவாங்கும் விஷத்தை மூதேவர்களாலேயும் அழிக்க முடியாது. शतकोटि नमन हर हर शंभो, शतकोटि नमन हर हर शंभो. ऋषिवाहन धारी त्रिपुरारी, ऋषिकापान जो स्वयं करे. बेलपत्र और भांग धतुर का भोग रुद्र स्वीकार करे. कंठ भुजंग सदा शिव संग, अघोर अनादि अनंत शिवा. शतकोटि नमन हर हर शंभो, शतकोटि नमन हर हर शंभो, शतकोटि नमन हर हर शंभो. எவன் விஷத்தை அருந்தினானோ அவன் எப்படி அமிர்தத்தை கக்குவான்? லட்சுமி, சொல். என் மனதில் விஷம் உள்ளது. இந்த உலகத்தையும் கூட உன்னுடைய நாராயணன் தான் படைத்தது. மகனை பிரிந்து வாழக்கூடிய விஷயம், மகனை பறிகொடுத்த வேதனையின் விஷம், அவனுக்கு எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற கொடுமையின் விஷம். என்னால் அதை என் மனதில் கட்டுப்படுத்தி வைக்க முடியும். ஆனால் உன்னுடைய நாராயணன், அவரோ இவ்வுலகத்தை காப்பவராவார். அவர் மகாதேவரை விஷம் அருந்த எவ்வாறு அனுமதித்தார்?